இந்த 9 நாட்களிலும் அம்பாள் பார்த்தீங்கன்னா 9 அவதாரத்தில் காட்சி கொடுப்பாள். அது எந்தெந்த அவதாரம் என்றதையும், நம்ம பூஜைக்காக வைக்கக்கூடிய பூக்கள், நைவேத்தியங்கள், பழங்கள், போடக்கூடிய கோலம், அது மட்டும் இல்லாம பாடக்கூடிய ராகம் என்னென்னவென்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவில பார்க்கலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மன நிறைந்த மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டி இந்த பதிவினை தொடங்கிக்கலாம் வாங்க. இந்த வீடியோ பதிவு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் நாள் அம்பாள் உமா மகேஸ்வரியாக காட்சி கொடுப்பாள். பூக்கள் மல்லிகை பூ, வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம். பழம், வாழைப்பழம், நைவேத்தியம், வெண்பொங்கல், வெள்ளைக்கடலை சுண்டல், கோலம், அரிசி மாவு வைத்து பொட்டு வகையான கோலம், ராகம் தோடி ராகம். இரண்டாவது நாளாக அம்பாள் ராஜராஜேஸ்வரியாக காட்சி கொடுப்பாள். பூக்கள், முல்லைப்பூ, மருமம் இலை வைத்து அர்ச்சனை செய்யலாம். பழம், மாம்பழம், நைவேத்தியம், புளியோதரை, காராமணி சுண்டல், கோலம், கோதுமை மாவு வைத்து கட்ட வகையான கோலம் போடலாம். ராகம் கல்யாணி ராகம் பாட வேண்டும். மூன்றாவது நாள் அம்பாள் வராகி அம்மனாக காட்சி கொடுப்பாள். பூக்கள், சம்பங்கிப்பூ, துளசி இலையால் அர்ச்சனை செய்யலாம். பழம், பலாப்பழம், நைவேத்தியம், சக்கரை பொங்கல், மொச்சை சுண்டல், கோலம், முத்துக்கள் கொண்டு மலர் வகையான கோலம் போடலாம். பாடக்கூடிய ராகம் காம்போதி ராகம். நான்காவது நாளாக அம்பாள் லக்ஷ்மியாக காட்சி கொடுப்பாள். பூக்கள், ஜாதிமல்லி, கதிர்பச்சை இலையால் அர்ச்சனை செய்யலாம். பழம், கொய்யாப்பழம், நைவேத்தியம், கதம்ப சாதம், பச்சை பட்டாணி சுண்டல், கோலம், அரிசி வைத்து படிக்கட்டு கோலம் போட வேண்டும். ராகம் பைரவி ராகம் பாட வேண்டும். ஐந்தாவது நாளாக அம்பாள் மோகினி வைஷ்ணவியாக காட்சி கொடுப்பாள். பூக்கள், மனோரஞ்சிதம், பாரிஜாதம் வைத்து அர்ச்சனை செய்யலாம். பழம், மாதுளைப்பழம், நைவேத்தியம், தயிர் சாதம், வேர்க்கடலை சுண்டல், கோலம், கடலைப்பருப்பு வைத்து பறவை வகையான கோலம், ராகம் பந்து வராளி ராகம் பாட வேண்டும். ஆறாவது நாளாக அம்பாள் சண்டிகாதேவியாக காட்சி கொடுப்பாள். பூக்கள், செம்பருத்தி பூ வைத்து அர்ச்சனை செய்யலாம். பழம், ஆரஞ்சு பழம், நைவேத்தியம், தேங்காய் சாதம், பச்சைப்பயிர் சுண்டல், கோலம், பருப்புகள் கொண்டு தேவி நாமம் கோலம் போட வேண்டும். ராகம் நீலாம்பரி ராகம் பாட வேண்டும். ஏழாவது நாளாக அம்பாள் சாம்பவி துர்க்கையாக அவதாரம் எடுப்பாள். பூக்கள், தாளம் பூ வைத்து அர்ச்சனம் செய்யலாம். பழம், மாதுளை பழம், நைவேத்தியம், எலுமிச்சை சாதம், கொண்டைக்கடலை சுண்டல், கோலம், நறுமணம் பூக்களால் கோலம் போட வேண்டும். ராகம் பிலஹரி ராகம் பாட வேண்டும். எட்டாவது நாளாக அம்பாள் நரசிம்மதாரிணியாக அவதாரம் எடுத்து காட்சி கொடுப்பாள். பூக்கள், ரோஜா பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பழம், திராட்சை பழம், நைவேத்தியம், தேங்காய் சாதம், பால் சாதம், மொச்சப்பயிறு சுண்டல், கோலம், காசுகளை கொண்டு தாமரை கோலம் போட்டு ராகம் புன்னகவராளி ராகம் பாட வேண்டும். ஒன்பதாவது நாளாக அம்பாள் பரமேஸ்வரியாக அவதாரம் எடுத்து காட்சி கொடுப்பாள். பூக்கள், தாமரைப்பூ, மறிக்கொழுந்து வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். பழம், நாவல் பழம், நைவேத்தியம், சக்கரை பொங்கல், வேர்க்கடலை சுண்டல், கோலம், வாசனை பொடியை வைத்து ஆயுதம் கோலம் போட வேண்டும். ராகம் வசந்த ராகம் பாட வேண்டும். இந்த நவராத்திரியின் 9 நாளிலும் செய்யக்கூடிய பூஜை முறைகளை நம்ம பார்த்தோம். மூவர் தேவியரின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டி இந்த வீடியோ பதிவினை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.